அப்துல் காதர், சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா எஸ்டிபி கட்சியுடைய மாவட்ட செயற்குழு உறுப்பினர். ஏப்ரல் 3ஆம் தேதி பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வக்ஃப் சட்டத்தை திரும்ப பெற கோரி சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா இன்று செல்லுபுரம் பகுதியில் மெழுகுபத்தி ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். 2024 ஆகஸ்ட் 8ஆம் தேதி 1995 நடைமுறையில் இருக்கின்ற வக்ஃப் சட்டத்தை திருத்தி அதை பாதுகாப்பான சட்டமாக மாற்றி தருகிறோம் என்ற அடிப்படையில் பல்வேறு விதமான குளறுபடிகளை ஏற்படுத்தி இஸ்லாமியர்களுடைய இருப்பிடங்களை பிடுங்குவதற்கான ஒரு சட்ட வடிவம்தான் இந்த புதிய வக்ஃப் திருத்த சட்ட மசோதா. இந்த சட்டத்தை மக்களவையில் விவாதமாக்கப்படும் பொழுது சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா இதனுடைய ஆபத்தை புரிந்து 2024 ஆகஸ்டிலிருந்து எங்களுடைய போராட்டங்களை துவங்கி இருக்கின்றோம். இந்த சட்டத்தை பற்றி விவாதிக்கும் பொழுது அந்த சட்டம் சம்பந்தமான நகல் எரிப்பு போராட்டம், நகல் கிழிப்பு போராட்டம், ஆர்ப்பாட்டம், மாநாடுகள், தெருமுனை கூட்டம், துண்டு பிரசங்கங்கள், மனித சங்கிலி, மெழுகுபத்தி ஏந்தி போராட்டம், கண்ணை கட்டி போராட்டம் என்ற அடிப்படையில் பல்வேறு விதமான போராட்டங்களை நாங்கள் தொடர்ந்து செய்து வருகிறோம். எங்களுடைய நோக்கமெல்லாம் இந்த கொடுமையான சட்டத்தை திரும்ப பெற வேண்டும். இஸ்லாமியர்களுக்காக அவருடைய முன்னோர்கள் இஸ்லாமியர்களுடைய வாழ்வாதாரம் மேம்படுவதற்காக அவர்கள் தங்களுடைய சொந்த உழைப்பில் வாங்கிய அவருடைய சொந்த உழைப்பில் சேர்த்திய செல்வங்களை அவருடைய சந்ததிகளுக்கு விட்டு சென்றிருக்கிறார்கள். அந்த பொருளாதாரத்தை, அந்த இடத்தை, அந்த பள்ளிவாசல்களை, அந்த கபிரிஸ்தான்களை இஸ்லாமியர்கள் தான் பராமரிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அது ஆரோக்கியமாக இருக்கும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. ஆகவே இந்த சட்டத்தை திரும்ப பெறும் வரை எங்களுடைய அகில இந்திய தலைமையுடைய வழிகாட்டின் அடிப்படையில் நாங்கள் தொடர்ந்து போராட்டங்களை, பல்வேறு விதமான ஆர்ப்பாட்டங்கள், இன்னும் நூதனமான முறையில் இருக்கின்ற அரசு செய்தி சாய்க்கின்ற அரசுடைய கதவுகளை தட்டுகின்ற ஜனநாயக ரீதியான போராட்டங்களை தொடர்ந்து நாங்கள் நடத்துவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். நன்றி.